வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென் மாவட்டத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தமிழ்நாடு அரசு நடத்துவதாக தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை குற்றச்சாட்டு. வெள்ளத்தை கையாள்வதில் அரசு தோல்வியடைந்து விட்டதாகவும் பேட்டி. தமிழ்நாடு அரசை விமர்சிக்கும் தமிழிசை பாஜக செய்தி தொடர்பாளராக மாற வேண்டாம் என அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. ஆளுநர் பணியை மட்டும் மேற்கொள்வது நல்லது என்றும் பேட்டி. திருநெல்வேலியில் வெள்ளத்தால் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு அமைச்சர் உதயநிதி வழங்கினார். பரபரப்பான சூழலில் நாளை கூடுகிறது அதிமுகவின் பொதுக்குழு. சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு மண்டபத்தில் ஏற்பாடுகள் தீவிரம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம். 16 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்யும் பக்தர்கள். சபரிமலையில் தற்போதைய சீசனில் அதிகபட்சமாக நேற்று 1,00,000 பேர் தரிசனம். நாளை மறுநாள் மண்டல பூஜை நடைபெற உள்ள நிலையில் அதிகரிக்கும் கூட்டம். சபரிமலை செல்லும் வழிகளில் நீண்ட நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டு அனுப்பப்படும் வாகனங்கள். கூட்டத்தை கட்டுப்படுத்தும் போலீசின் நடவடிக்கையால் அதிருப்தியில் வாக்குவாதம் செய்யும் பக்தர்கள். நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளத்திற்கு இதுவரை 16 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 1000 குடிசை வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும் ஆட்சியர் கார்த்திகேயன் தகவல். தை பொங்கலுக்குள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்படுத்துவார்கள். ஆய்வு செய்த அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. விடுமுறை தினத்தையொட்டி பழனி மலைமுருகனை தரிசிக்க குவிந்த பக்தர்கள். விஞ்ச் நிலையம், ரோப்கார் மையங்களும் நிரம்பி வழிவதால் தரிசனம் செய்ய பல மணி நேரம் காத்திருப்பு. சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட பெண். உடலை கைப்பற்றி எம்ஜிஆர் நகர் போலீசார் விசாரணை. எண்ணூர் சுற்றுப்பகுதிகளில் எண்ணெய் கலப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் குறைவாக உள்ளது. மீனவர்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணத் தொகையை 2 மடங்காக தரவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். புதிய வகை கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க 4வது டோஸ் தடுப்பூசி தேவையில்லை என இந்திய மருத்துவ கூட்டமைப்பு தகவல். மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் அறிவுரை. திருப்பதியில் வைகுந்த ஏகாதசிக்கான இலவச தரிசன டோக்கன் விற்று தீர்ந்தது. இனி ஜனவரி 1ஆம் தேதி வரை டிக்கெட் ஏதுமின்றி தரிசனம் செய்ய இயலாது என அறிவிப்பு. முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 99வது பிறந்த நாள். டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மரியாதை. தென் மாவட்டங்களில் வெள்ள நிவாரணப் பணிகள் முறையாக நடைபெற்று வருவதாகவும் இதனை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். நெல்லையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த 11 பேர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். இதேபோன்று கால்நடைகளை இழந்தவர்கள், குடிசை வீடுகளை இழந்தவர்கள் உள்ளிட்டோருக்கு அமைச்சர் நிவாரண உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி ஸ்டாலின், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரண உதவிகள் விரைவில் வழங்கப்படும் என்றார். மேலும் தென் மாவட்டங்களில் மழை வெள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திமுக அரசு எடுக்கவில்லை என்று தமிழிசை சவுந்தரராஜன் சுமத்திய குற்றச்சாட்டை அமைச்சர் மறுத்தார்.
முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து அனைத்து நிவாரணப் பணிகளும் செஞ்சுட்டு அறிவித்து தொடர்ந்து கடந்த 10 நாட்களாக அனைத்து அமைச்சர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் கருத்தரவு செஞ்சுட்டு இருக்கிறோம். இது தேவையில்லாமல் அரசியல் பேச வேணாம். கண்டிப்பாக எல்லா பணிகளும் செய்யப்பட்டு தான் இருக்கு. அது அரசியல் காரணமாக அவங்க பேசிட்டு இருக்காங்க. அனைத்து விதமான பணிகளும் தொடர்ந்து செஞ்சு தான் இருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு வரலாறு 100 வருஷத்துக்கு பிறகு இவ்வளவு பெரிய மழை பெஞ்சிருக்கு. அதனால இதை மக்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. தூத்துக்குடியில் மழை வெள்ள பாதிப்புகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்த பிறகு தகுந்த நிதி தருவார் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். முதல்ல பேரிடர் இல்லைனாங்க. இப்போ பேரிடர் பார்க்கறதுக்காக என்ன பாதிப்பு இருக்குன்னு பார்க்க வராங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு தகுந்த நிதியை கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒன்றிய பிரதமர் அவர்கள் முதலமைச்சர் தொலைபேசியில் அழைச்சி பேசியிருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களும் வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய பேரிடருக்கு இந்த தகுந்த நிதியை கொடுங்க, எவ்வளவு பாதிப்பு இருக்கோ நிதியை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனவே ஒன்றிய நிதியமைச்சர் பார்த்துட்டு அந்த தகுந்த நிதியை கொடுப்பாங்க நம்புறோம். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தூத்துக்குடி மாவட்டம் பெருங்குளம் மற்றும் பக்கப்பட்டி பகுதிகளில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளிகணேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது பாலா, தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக ஏரல், முரப்பநாடு, ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் சேதம் என்பது ஏற்பட்டது. தற்போது இந்த பகுதிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த சேதமடைந்த பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்து வராங்க. முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டத்தில் துவக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய பாலத்தில் ஏற்பட்ட பழுதை பார்த்தாங்க. அந்த பகுதியில் தண்ணீர் வடிந்து செல்றதையும் பார்வையிட்டாங்க. அந்த பாலத்துக்கு நடக்கக்கூடிய மராமத்து பணிகள் என்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்றதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் கேட்டறிஞ்சாங்க. இதனைத் தொடர்ந்து பெருங்குளம், நெடுங்குளம் பகுதிக்கு வந்தாங்க. அங்க இந்த பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களது கோரிக்கைகளை மனுக்களாக அவர்கிட்ட கொடுத்தாங்க. மனுக்களை வாங்கி முதல்வர் கவனத்துக்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து கீழமங்கலக்குறிச்சி, ஏரல் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்றதுக்கு வர்றாங்க. தற்போது கீழமங்கலக்குறிச்சி பகுதிகளில் வெள்ள சேதத்தினால் ஏற்பட்ட வாழைகள் எல்லாம் பார்வையிட்டு வராங்க. இதனைத் தொடர்ந்து ஏரல் பகுதிக்கு இந்த பகுதி வியாபாரிகள், அதாவது கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்கக்கூடிய இந்த பகுதி வெள்ளத்தால ஒட்டுமொத்தமா புரட்டி போட்டிருக்கிறது. இந்த பகுதி வியாபாரிகள் எல்லாத்தையும் சந்திச்சு அவங்களுடைய குறைகளை எல்லாத்தையும் கேட்டு அதை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவங்க குடும்பத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கிறாங்க. பாலா, நன்றி முரளிகணேஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. தமிழ் புத்தாண்டான தை 1ஆம் தேதிக்குள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வரும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து புறப்படும் வகையில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. இதனை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அனைத்து பணிகளும் நிறைவு பெற்றுவிட்டது என்றார். தமிழ் புத்தாண்டிற்குள், தமிழ் புத்தாண்டு அதாவது பொங்கல் 14ஆம் தேதி வருது, 15ஆம் தேதி பொங்கல் வருது. பொங்கலுக்குள், தமிழ் புத்தாண்டிற்குள் இந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் பொற்கரங்களால் திறக்கப்பட்டு ஒப்படைக்கப்படும். தைத்திங்களில் இருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொதுமக்கள் பயன்படுத்தலாம் என்றும் அமைச்சர் சேகர் பாபு கூறினார்.